மாதிரி போனு கவுண்ட் பண்ண அடிச்சானே நானே என் நம்பரே அவனுக்கு தெரியாது. இல்ல இல்ல எனக்கு கேக்குறாங்க அடிச்சாங்களான்னு. என் நம்பர் வாங்கிட்டு போலியா, என்கிட்ட வாங்கிட்டு போல. என் நம்பர் அந்த அண்ணா கிட்ட இருக்குது. அவன் அந்த அண்ணா கிட்ட வாங்கிட்டு போல. ஓனர் நம்பரும் நம்பர் தான் வாங்கிட்டு போனது. இல்ல நானும் அதான் பாத்துட்டு இருக்கிறேன். நம்மளும் அடிக்கக்கூடாது, அவனா அடிக்கணும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை தான் டைமு, பார்ப்போம். அவனா அடிப்பா இல்லைன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் முன்னா கூட பிடிச்சிருந்தான் போடணும். இல்லை யாருன்னா நீ வர ஆளுக்குறாங்களா இல்லையே, ஏதாச்சும் பார்க்கணுமே. போனியே இருக்குதான், அதுதான்டா அது வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை இருக்கு, நமக்கு வந்து வாழ்க்கை எல்லாத்தையும் புதுசு கொண்டாட்டி இறந்த வரைக்கும் சைடு குழந்தை இறக்குறாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் நல்லா பார்த்துக்கான். விஷயத்த சொன்னால் போதும். அவன் வீட்டுக்கு அதை போயிடுச்சு வந்தால் நம்பி வந்து அவன் லாஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் முட்டி கையில் காசு அந்த மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் நான் வேற ஒரு துணை தேடி நான் சார் முடியாது தொட இன்னும் சொல்லி தேடி வச்சுட்டு இவனும் வர முடியாது. வந்தால் துரத்து ஒன்றும் அவன் சண்டை போய் எது சொன்னேன். நீ எத்தான் நான் அவனை வட்டிட்டு பழக்க காடிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்குது. நமக்கு துணையாக இருக்கணும். நான் ரொம்ப என்னடி ஒன்றாய்க்கு அவனுக்கு ஒன்னா அவ அது அது அவ்வளோ அப்படி பேசுறதுக்கு நமக்கு எதுவும் தேவையா சொல்லுங்க. தெனாவட்டுலாம் இருக்கக்கூடாதுண்ணா. உண்மையா பாக்குறோமா, உண்மையா நேசிக்கணும். தேவையில்லாததுன்னா அதுதான் பொண்ணு இருக்கு, அதை வச்சு அப்படியே பொண்ணு பையன் அது வரைக்கும் ஓடிக்கிட்டு அப்படிதான் போயிட்டு இருக்குப்பா. வேற என்ன பண்றது? என்னவோ ஆம்பளைங்க ஒரு பக்கம் பொம்பளைங்க ஒரு பக்கம். உலகம் மாறுதெல்லாம் நாடு நல்லா மாறுது. எங்க போனாலும் அது வீடு ஹவுஸு வீடு மாலு அது இதெல்லாம் பெருசா வளருது. ஆனா மனுஷங்க தான் மாற மாட்டேது. நாளைக்கு தான் காலைல அவசரம், நல்லா வெள்ளிக்கிழமல்ல அலசிரன்னு வச்சுருந்தேன். நாளைக்கு ஃபுல்லாக தான் துடைக்கணும். வீட்டுக்குள்ளெல்லாம் துடைக்கணும். இல்லை சாரு வந்தா நாளைக்கு தொடச்சி விட்டுலாண்ணா. இல்லை அது துடைக்கல அதுன்னு சொல்லுவாங்க. பாத்ரூம்லாம் கழுவணும். சனிக்கிழமை சாரு வருவாங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களா? சரி. ஏன்னா டெய்லியும் தொடச்சிட்டு அந்த சாமிக்கு ஊதுபத்திலாம் இருக்குல்ல, அது பற்று வைப்பேன். வாசனையாக இருக்குது. அந்த என்ன வேலை அதிகமாக இருக்கனால அடுப்பாக இருக்குது. இன்னும் ஆட்டுக்கொட்டை பெருக்கணும். துணி துவைச்சி போட்டு ஆட்டுக்கொட்டும் குதிரை கொட்டை பெருக்கிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இது இருக்கிற வேலையெல்லாம் காலைல பண்ணிட்டேன். அது 2 தான் இருக்குது. அதான் சாப்பிட்டு கொஞ்சம் இது பொறுமையாக பண்ண. எது போட்டேன்? அது கட்டைய காலையில் போய் சாணி வாரி போட்டேன். மாடுக்கு தண்ணி எடுத்து முதல்ல நாய்க்கு கறி வச்சுட்டு முதல்ல அதை வாரி போட்டேன். இங்க சாப்பாடு நிறைய வச்சா துண்ண மாட்டேன். சனியா இருக்கா தெரியாது. இதெல்லாம் சொன்னாங்க டாக்டரு. சனியாகணும் கட்டி போடணும். ஓடுதுல மான் குட்டியே குதிரை மாதிரி. ஒரு நீட் 2-3 தொடப்பை வாங்கி கொடுங்கண்ணா. மாட்டுக்கொட்டை பெருக்கிற மாதிரி. இது இப்படிலாம் பெருக்கிற மாதிரி. ஒரு சார் ரூம் இல்லாத வெளியில மண்ணெல்லாம் அது தொடப்ப போக மாட்டேங்குது. தென்னந்தோப்பேன் இதுல போகாது. அந்த மற்ற தொடப்பு கூட குட்டி ஆகி போச்சு. கடிச்சா கூட இந்த பிள்ளை சும்மா வீசி போயிருக்கலாம் டக்குன்னு. 3-4 தொடப்பு வந்தா பரவாயில்ல. ஆட்டுக்கொட்டைலாம் பெருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கே ஒரு நாள் சோப்புடியெல்லாம் போட்டு கழுவுனா பார்த்தா முடியல. சும்மா அழுது விடுறேன் நான். சோப்புடியெல்லாம் போட்டு கழுவுனா நல்லா வாசனையாக இருக்கும். சிமெண்ட் டயர்லாம்
குரங்கு ஒரு தேங்காய் இல்லை மொத்தத்தையும் பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கு மரத்து மேலே. வேப்பிலை மரம் அதே பிச்சு போட்டுட்டு இருக்குது மரத்து மேலே இருக்குது. ஒரு காய விட மாட்டேங்குது இந்த குரங்கு. வேப்பிலை மரம் மேலே இருக்குண்ணா எவ்வளோ பிச்சு பிச்சு போட்டு பார்த்துட்டே இருங்க. தென்னை மரத்தில் இருக்குதா? தென்னை மரத்தில் வேப்பிலை மரம் மேலே வேப்பிலை மரத்தில் மேலே உட்காந்துட்டுக்கிட்ட அங்கேருந்து உட்காந்து பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்குது. போடுறதுக்கு அதுக்கு தோச்சு ஒன்றா முன்னே அப்படிதா. கவி கவி குவி 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 நான் பார்த்து பார்த்து தூங்குவேன். ஹாய் ஹாய். ஹாய். இன்னும் வேலை இருக்குது. மாட்டு ஒரு காலைல சாணி வர போட்டேன். இல்லை குதிரை கொட்டையும் இதுவும் க்ளீன் பண்ணோம். டைட்டாக இருக்குது எனக்கு. மழை பெய்யுது. இப்போதான் மழை பெய்ய போதில்ல. ஹாய், சாப்பிட்டீங்களா இல்லையா? அண்ணா எனக்கு நம்பர் அனுப்பாதீங்க. காலில் என் ஐடிக்குள்ளே வந்து மெசேஜ் வாய்ஸ் கூட அனுப்புங்க. எதுக்கு இன்னும் 5000 ரூபா? நான் என்ன புரோக்கரா? 5000 பண்ணிட்டு படுக்கிறதுக்கு புரோக்கரா நான்? என்னண்ணா அப்படிலாம் பண்ணுறீங்க? நம்ம எல்லோரும் அண்ணனா பார்க்குறது தப்பாக கண்ணுகள் கிடையாது. புரியுதா? ஃப்ரெண்டாக பேசுங்க, பிரச்சனை இல்லை. நம்பர் எதுக்கு ஃபோன் நம்பரில் அனுப்புறீங்க? அப்படிலாம் அனுப்பாதீங்க, உங்களுக்கு தான் சிக்கல். ஒரு பொண்ணு என் ஆடியோக்குள்ளே வந்து அசிங்கமாக கமெண்ட் போட்டுருக்குது. உங்களுக்கு குழந்த இருக்குது, ஏன் இப்படிலாம் வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வீடியோ போட்டேன்னா போடலன்னா என் ஃபோனு நான் காசு போடுறேன், நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், நான் போடுறேன். இப்போ ஃபேமஸாக நான் இருக்கிறேன். இப்போ 21 21 + 5 நான் என்னோட இதுவும் முயற்சி யாரும் கெடுக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் அவங்கவுங்க பிடிச்சத மாதிரி தான் நான் செய்கிறேன். நீங்கள் வேணால் துணி இல்லாமல் போடுங்க, எனக்கு என்ன. நான் பொண்ணுங்க நான் ஐடியாவில் லைக் பண்ணுறேன், கமெண்ட்டும் பண்ணுறேன். வந்துட்டு என் ஐடியாக்குள்ளே வந்து நீங்கள் குழந்தை வச்சுக்கிங்களேன், ஏன் இப்படி போடுறேன்னு. நான் அவுத்து போட்டு போனேன், நான் வேலை செய்கிறேன், நான் சாணி வாடுறேன் அப்படி ஒரு வீடியோ போட்டேன். இந்த தப்புன்னு எனக்கு தோணலையே. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கல பிளாக்ல போட்டு போயிடணும் என்னோட ஐடி. தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் போகுது. என்ன பொறாம? அடுத்தவங்களை பார்த்து பொறாம என்ன பண்ணுறாங்க? என்னது உலகமோ. பழம்போது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாய் குலைக்கும்.
நாய் குலைக்கும், அது வாயை அடைக்கலாம் எப்படி வேணாலும், ஆனால் ஊரார வாயை அடைக்க முடியாது. அதுதான் உண்மை. அதான் கமெண்ட் பண்ணேன். அந்த கம்மனை வேணா உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறேன். இந்த பொண்ணு போடுற போஸ்ட் கம்மனு அப்படி போட்டிருக்குது கம்மன்னு. தப்பு தானே? எல்லாரும் பொறாம. என்னடா பொண்ணு நல்லா நல்லா வியூவர்ஸ் வந்துருக்குது, நமக்கு இந்த அக்காவுக்கு வியூவர்ஸ் வந்துருக்கு, நமக்கு வரலையே அப்படி ஒரு பொறாம. எப்பவே அடுத்தவங்களை பார்த்து பல்லையின்னு இழிக்கக்கூடாது. தப்பு அது. முதல்ல அவங்க திருந்தா வளையாப்பாரு. நான் நல்லா தாழ்த்தப்பட்ட காய்ச்சி ஆடுறேன். இது ஒரு மாசமாக போடுறாங்க பொண்ணு. அசிங்கசமே தப்பாக நினைக்கூடாது, செக்ஸியாக அசிங்கசமாக போடுறாங்க. ஆம்பளை பூங்க படுக்கிறது கொள்வது. என்ன நான் அசிங்கமாக போட்டேன்? வேலை செய்து நான் போட்டேன். என்ன நாயெல்லாம் ஊரார விளையாடிக்க முடியாது. என்னோடய ஃபோனு நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், நான் போடுறேன். என்னென்ன நான் சொல்லுவேன், வெட்டியாக இருக்கிறேன், வேலை பார்த்து தான் உட்காரேன். இன்னும் வேலை இருக்குது. குதிரை கொட்டை க்ளீன் பண்ணணும், ஆட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணணும், துணி துவைக்கணும், வாசல் கூட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. தேவையில்லாத மெசேஜ் பண்ணிட்டு உட்காரேன். நூறாறு வாயில் நாய் குலைக்கும். நாயெல்லாம் மூட முடியாது. நம்ம நாய் மூடலாம், தெரு நாய் கூட மூட முடியாது. 1000 1.5 லட்சம் என்ன காசை பற்றியமா 0 ஐயா நச. ஹாய் டாக். என்னடி ஏய் லட்சு. பாட்டே இருக்குது. லக்ஸு பாப்பா, லக்ஸு பாப்பா, லக்ஸ் சோப்பு. இப்போக்கெல்லாம் இந்த பொண்ணு ஐடியில் வந்துட்டு போயிருக்குது. என் வீடியோ போடுறதே என் பொண்ணு தான். அம்மா நீ வீடியோ போடுமான்னு சொன்னால தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. சந்தோஷமாக இருக்குது. ஜனங்களுக்கு மிக மிக நன்றி சொல்லுகிறேன். அவன்டா பல் கிரேசி குட்டி போ. எல்லாரும் பார்த்து பரவாப்படுறாங்க. அம்மா தாயே, ஆம்பளைங்களுக்கெல்லாம் வீடியோஸ்லாம் அவ்வளோ வீடியோலாம் 1000 2000 3000 வியூஸ் போகுது. பொண்ணுங்களுக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்க வியூஸ் போகுது. என்ன அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொறாமை. சரி 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 இறங்கு கீழே இறங்கு லட்சு. சரி கிரேசி இறங்கு. குள்ள கத்திருக்கா தக்காளி கொடு. ஏய் நீ வந்து படுத்துட்டியா? நல்லதான், மொத்த கொசுவை கொண்டு வந்துடு. கொசு குதி. நீ வந்து படுத்தால கொசு மூச்சில கொசுக்குது.
கொசு குளிப்பாட்டணும் கொசுடி மழை காலில் வாங்க கொசு. லவ் யூ யார் ஐ லவ் யூன்னு. ஹாய் ரவி. நமக்கு வீடு வாசல் கூடி எதுவுமே இல்லை, நாரோடி தான் நாங்களாம் சுற்றிட்டு இருக்குது. வந்தவனும் சரியலை வச்சவனும் சரியலை ஒருத்தரைய நம்ப முடியலை அடியாத்தி இருந்ததையும் இருந்துட்டேன் இருப்பதையே வெறுத்துட்டேன் நினைச்சாலே மனசு. வந்தவன் செல்ல வாச்சவன் செல்ல கதியாக இருக்குது நமக்கு வாழ்க்கையில். அந்த மாதிரி இதுக்கு ஆட்களை ஒரு கணவன் நல்லா இருந்தா பொண்ணுங்க நினைச்சே சாதிக்கலாம். கணவனே நல்லா இல்லைண்ணா என்ன செய்ய. இன்னும் தோச்சு போகணும், வேலை இருக்குது. மல்லிகை மல்லிகை மாநகரம் மன்னவரிய சொன்ன. ஆமாம்மா, என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஹாய் அண்ணா வாங்க, வணக்கம். மதுரை வாங்கண்ணா, மதுரைக்காரங்க. தேனி மதுரை அத்தாடி. நமக்கெல்லாம் மேக்கப்லாம் கிடையாது, இந்த போதும் இந்த மூஞ்சி. எவன் பார்க்க போகிறேன் என் மூஞ்சியை? நல்லா மேக்கப் போட்டுட்டு கிளிக்லும் பண்ணுவாங்க. நான் எப்போ சிம்பிளாக போடுவேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலலாம் தள்ளி விட்டு போய்கிட்டே இருங்க. ஆண்டவாக இருக்கும் நமக்கு படித்த கடவுள் ஒன் சக்தி. நான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, கடவுள் கூட நினச்சதில்ல. வீடியோ நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன், அவ்வளோ 1000 வீடியோ கூட போடல. ஆனால் வியூவர்ஸ் எகிருது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷம். ஹாய். எல்லாருக்கும் சொந்த வீடு வாசல், நமக்கு எதுவுமே இல்லை. நாரோடி மாதிரி ரோட்டில் திரிஞ்சு நடக்கிறது வேலை வைக்க. ஏதோ வேலை செய்கிறோம், வந்து கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறோம். எங்கள் பசங்க இருக்காங்க, ஒரு பையன் பொண்ணு, அவங்கள படிக்க வைக்கணும். அதுதான் ஒரே ஒரு ஆசை. நான் ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து வரணும். ஹாய்க்கா. தெரியுமா நேற்று 10 மணிக்கு வர சொல்லிட்டு நான் வரல, வேலை டைட்டாக இருந்துச்சு. அடியே வாழைப்பண்ணே, நீ இருந்தால் கொசுதடி வருது. டாக் மிக்கி டாக் உனக்கு பாட்டணும். பண்ணிவாள் 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 பண்ணிவாள். ஹாய்
ஹாய்மா. ஹாய்மா. ஃபோன் நம்பர் எதுக்கு தான் போடுறீங்க? நம்பர் போடாதீங்க, உங்களுக்கு தான் சிக்கல். நான் ஃபோன் நம்பரே போடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்ததே பட்டது போதும். ஹாய்மா. எந்த ஊருமா நீங்கள்? சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையிலேருந்து சாப்பிடல, பசியலை. வடட்டி கடைஞ்சாயா குடித்தேன். கேரளா டிஸ்ட்டு கடைஞ்சாயா வடட்டி குடித்தா பசிக்கலை. கத்திரிக்காய் கூட்டு, சிக்கன் கொஞ்சம் இருந்தது, அது சும்மா இது பண்ணி காய் வச்சேன், அது தொட்டி தாளிச்சிட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ண அனைத்து உணவருக்கும் நன்றி. எல்லோரும் என் வீடியோவுக்கு கமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்கள் ஐடியா வந்து நான் பார்த்து உங்கள் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுவேன். இன்னும் விஜய் ஃபோட்டோ வருது, யாருது? நான் சூப்பர் ஸ்டார் விஜய். ஹாய்ண்ணா. விஜய்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடிகர். விஜய்க்கு தான் எல்லோரும் ஓட்டு போடணும். நீங்கள் தளபதிக்கு சில பேர் விஜய் பேரை அசிங்கமாக கமெண்ட் போடுறாங்க. தேவையா பசங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? குழந்தைங்களாம் நிறைய குழந்தைங்க இறந்துட்டாங்க. கட்சி இந்த கூட்டத்தில் குழந்தைங்க யாருமே வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீறி வந்துட்டாங்க. பார்க்குறது ஒரு ஆசையில் வந்தாங்க, ஆனால் நசுங்கி மூச்சு தருவது இறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் தலைவனுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்க எல்லோரும். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் விஜய் தான் கட்சியில் வரணும். இப்போ நான் விஜய் ஃபேன் தான். ஒரு சின்ன வயசில் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் விஜய் வீட்டில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறேன், ஃபேமிலி ஃபோட்டோ. சின்ன அப்போ 6வது வயசில் நானும் எங்கள் அம்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனோம். அப்போ விஜய் கூட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட பக்கவாக இருக்குது. போடணும், இப்போ போட முடியாது. ஹாய்ண்ணா. ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தது. விஜய்க்கு இப்போ வந்து ஒரு ஆம்பளை பையன், இப்போது அவங்க 2 பசங்க. விஜய்க்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். டைம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 3 மணி ஆயிடுச்சா? அதான் அலாம் அடிக்குது. ஆமாம்மா. ஸ்ரீஹரா என் நெஞ்சிக்க உன் பொன்மணியால் தூங்கினான். காதல் ஹார்ட்டு எப்படி போடன்னு தோணுச்சு, போட்டேன். இது நல்லா இருக்காது. இது எப்படி இருக்குது பார்ப்போம். வா, இது கரெக்டாக இருக்கு. ஹா பூக்கள். மல்லிகை மல்லிகை மானவீரம்
இது எப்படி? ஏய், என்ன பாடி போயிருச்சா? ஹாய்க்கா. ஆமாம்மா, போச்சு போச்சு. ஹாய் ஹாய். ஐயோ, காலம் ஒத்துக்குச்சு. ஹாய்ண்ணா, சாப்பிட்டீங்களா இல்லையா எல்லோரும்? என்ன ஃபுட்டு நல்லா இருக்கா? அக்கா ஹாய்க்கா, வாங்க வாங்கக்கா. என்னக்கா ஃபாலோஸ் எல்லாம் வருதா உங்களுக்கு? ஹாய்க்கா. அத்தாடி, ஃபாலோஸ் எல்லாம் வருதா உங்களுக்கு? ஏய், ஐயோ, குமார் அண்ணா வந்துட்டாங்க. இந்த அண்ணா எங்கேயே உட்கார மாட்டான். தேங்க்யூ. ஐ, சூப்பராக இருக்கு. ரெட்டு சும்மா வீரபாபி கட்ட போமே. சும்மா போட்டு பார்த்தேன், கண்ணாடி நல்லா இருக்கு. என்னக்கா நோன் போட்டிருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையாக்கா? வியூஸ் எப்படி வருதா இல்லையா? பேசாம அங்கே வந்தான் குமார். போய் என்னடா தேடிட்டு இருக்கீங்க? குரங்கா? இங்கே குரங்கு இல்லையா? அந்த பக்கம் தான் இருக்கும், வேப்பிலி மட்டும் தான். அங்கே தான் நான் தென்னை மரத்தை தான் உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே இல்லை, இல்லை, வாய்ப்பே இல்லை குரங்கு. அந்த 2 தென்னை மரம் இல்லைன்னா அந்த மாங்காய் மரம், இங்கே இல்லையே குரங்கு. ஒரு பொண்ணு மெசேஜ் விட்டு போயிடுச்சுக்கா. என்ன அசிங்கமாக போடுற, அவுத்து விட்டு போடுறேன்னு. நான் அவுத்த ட்ரெஸ் இல்லாமல் அம்மனையா போடுறேன், அப்படி போடான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தப்பு, அது ஒரு தப்புன்னு ஒத்துக்கிறேன். எதுவுமே பண்ணலை, ட்ரெஸ் போட்டால் வீடியோ போடுறேன், எதுக்கு இப்படி போடுறேன்னு. நானே எல்லாருக்கும் ஐடியா ஃபாலோஸ் ஏற்றி கொடுத்துருக்கேன். அவங்க இதுக்குள்ளே போய் அவங்க வீடியோஸ் சேவ் பண்ணி போட்டிருக்குறேன். என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன். பொம்பளைங்களுக்கு பொறாம, அவ்வளோ ஃபாலோஸ் வந்துருக்குது, பொறாம. வேற என்ன? ஹாய். ஓ நம சிவாயா. சிவன் போட்டு வச்சிருக்காங்க. மல்லிகை மல்லிகை மாநிலம் மன்னவன
டைம் என்ன 3 மணி ஆச்சு. போயிட்டு துணி துவைச்சி போட்டு வேலை கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் இருட்ட ஆரம்பிச்சா கோவிந்தா தாயே மழையே பெய்யக்கூடாது. நான் துணி துவைக்கிற வரைக்கும் நீ மழையே பெய்யக்கூடாது. ஏய் லட்சோ நீ இருந்தாடி கொசு வருது கொசு. லட்சுக்குட்டி மாங்காய் தோப்பில் வந்து உனக்கு கடிக்காது, எனக்கு பிடிச்சி கடிக்குதுல்ல. பக்கத்தில் வந்து 10க்கு படுத்துட்டு இருந்த எல்லாரும், ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று மேக்குன்னு சொல்லிட்டு. கொசு அடிக்குது. கொசு வச்சுட்டு சுற்றிட்டு கொசு. ஏன் கொசு வச்சு சுற்றிட்டு இருக்கிற? பாருங்க ஒரு மாதிரியே மாதிரியா இருக்குது. ஹாய்க்கா இருங்க வரேன், உங்கள் வீட்டு உங்கள் ஐடிக்குள்ளே வரேன். ஆத்தடி ஃபாலோஸே வரலையாக்கா உங்களுக்கு? எவ்வளோ ஃபாலோஸ் நான் பார்க்கல, உங்கள் ஐடிக்குள்ளே போய் செக் பண்ணதான் தெரியும். அங்கெல்லாம் மழை இருக்காக்கா உங்கள் ஊர்லலாம்? எல்லாம் மழை பெய்ஞ்சிட்டு மங்கில் போட்டு உக்காந்துருக்குது. கொசு வந்து எப்படி தோணுது? உனக்குலாம் பிடிச்சி கடிக்காது, ஏன்னா நீ 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 ஒரு நாய். மப்பு போட ஆரம்பிச்சுட்டே துவைக்கலாம். ஏய் கிரேசி காலக்கடையில் படுத்துருக்க போன மெடிச்சிருப்பேன் நான். ஐயோ கிரேசி நீ இருக்கே தூங்குறியா நீ? கிரேசி அம்மா கிரேசி ஏனி நான் போகிறேன் போ, மழையில படு. எனக்கு நான் வந்து போச்சு, நான் போகிறேன். துணி துவைக்குது வாடி. லக்ஷ்மி ஏய் வாடிம்மா தாயே, புண்ணியமா போவான். ஏய் வாடிண்ணா. மப்பு போட ஆரம்பிச்சிச்சு. முருகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கெல்லாம் என்ன ஸ்பெஷலு? எல்லா வீட்லேயும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு கணவன் பசங்க அக்கா தங்கச்சி முறை பொண்ணு எல்லாம் இருக்கும். எனக்கு எந்த சொந்தமே இல்லை. எங்கள் அம்மா வளர்த்த அம்மா இறந்து போச்சு. அப்பா வளர்த்த அப்பா வேறு லைஃப் பார்த்து போயிட்டாங்க. எந்த துணையாக இல்லாமல் அனாதையாக நிற்கிறேன். எனக்கும் அக்கா தங்கச்சி அண்ணா யாரும் ஒரு ஆள் இருந்தாலும் நான் ஜெயிச்சிடுவேன். ஆனால் யார் துணை இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் ஒரு துணை இருக்குது, 2 துணை இருக்குது. ஒன்று நான் எனக்கு கடவுள் கொடுத்த 2 பசங்கள். இன்னொன்று நான் கும்பிட கடவுள் என்னை படித்து என்னை உருவாக்கி என் மண்ணில் நீ இந்த மண்ணில் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை உருவாக்கி அமைச்ச கடவுள். இவங்க 2 பேர் தான் எனக்கு உலகத்தில் பெரிய சொத்து. ஒன்று வேறு எதுவுமே எனக்கு இல்லை. தீபாவளியில் என்ன செய்வேன்னு கூட தெரியல. யாராச்சும் ஒரு ஆள் உதவி பண்ணி என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி காசும் ஏதாச்சும் கிடச்சா கூட சந்தோஷம், நான் மறக்க மாட்டேன். அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. யாரும் நம்ம சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களாம், எதாவது வாங்கி கொடுப்பாங்களாம், அப்படி ஒரு ஏக்கம் என் பொண்ணுக்கு இருக்குது. என்ன செய்ய யோசிக்கிறேன். மப்பு போடுது தள்ளு. ஏய் விடுறி சார்.
మలయాళీ എവിടെയാ താമസിക്കണേ? എന്താ ഊരാ? മനസ്സിലാവണ്ടല്ലോ. ഞാൻ ചെന്നൈയിലാ. മലയാളി എനിക്ക് അറിയാം ചേട്ടായി. கடவுளே. ஹாய்ண்ணா. என்னண்ணா 5000 ரூபான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கீங்க? புரியல. என் கமெண்ட் வரல. கமெண்ட் பண்ணுங்க என் ஐடிக்குள்ளே வந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே போகிறேன். எனக்கு வேலையாக இருக்குது. வேலை முடிக்கணும். பாருங்க, ஒரு மாதிரியே மப்பாக இருக்குது இடமே. மழை வந்துச்சுன்னா துணியை துவைக்க முடியாது. துவைச்சி சின்ன வேலை இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வருவேன். ஒரு 4 மணிக்கு வருவேன். 4 மணிக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. பார்ப்போம், மீட் பண்ணுவோம். பாய். கட் பண்ண போகிறேன்.